ஹாய், வெல்கம் டு ஒர்க்கிங் உமன் ரொட்டீன் vlog. எங்கள் வீட்டில் நாங்கள் எப்படி இந்த வருஷம் கார்த்திகை தீபம் செலிப்ரேட் பண்ணோன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. தஞ்சாவூரில் கண்டினியூஸாகவே ஒரு 4 டேஸாகவே மழை பெஞ்சிக்கிட்டே இருந்துச்சுங்க. எங்கள் வீட்டு முன்னாடி பார்த்தீங்கனாலே தெரியும், நிறைய தண்ணி தேங்கி நிற்கிது. பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர், விழுப்புரம், அரியலூர், நாகப்பட்டினம் இந்த சைடு ஃபுல்லாமே ரெட் அலர்ட் கொடுத்துருந்தாங்க. வெளியில் போகவே முடியல. எனக்கு இந்த இயர் எண்டு அப்படின்றதுனால எனக்கு கொஞ்சம் லீவ் பெண்டிங் இருந்துச்சு. ஸோ நான் 2 டேஸ் லீவில் தான் இருக்கேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சப்பாத்தியும் ஒரு நல்ல ஒரு ப்ரோட்டீன் ரிச்சான சோயா சங்க்ஸ் கிரேவியும் கொஞ்சம் ஸ்பைஸியாக வச்சு சாப்பிட்லாம் அப்படின்ட்டு காலையில் சப்பாத்தியும் சோயா சங்க்ஸ் கிரேவியும் வச்சு சாப்பிட்டோம். சரி, இது முடித்ததுக்கப்புறம் கொஞ்சம் வீடு க்ளீனிங்கு, மாப்பிங் இந்த வேலையெல்லாம் இருக்குது. இதெல்லாம் முடிச்சுட்டு அடுத்தடுத்த வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன். வீடு க்ளீனிங்க்கு எனக்கு கொஞ்சம் டஸ்ட் அலர்ஜி அப்படின்றதுனால என்னோடய ஹஸ்பண்ட் ஹெல்ப் பண்ணுவார். இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு நான் விளக்கு தேய்க்க ஆரம்பிச்சிட்டேன். என்கிட்ட ஒரு 3 காமாட்சி அம்மன் விளக்கும் ஒரு சின்னதான மீனாட்சி அம்மனோட உருவமும் இருக்குது. இது ஒரு சின்ன ஒரு குத்து விளக்கு, இது மட்டும் தான் என்கிட்ட இருக்குது. அதனால் நான் ஈஸியாக வாஷ் பண்ணி வச்சுருவேன். பெரிய குத்து விளக்கு இருக்குது, பட் அதை நான் யூஸ் பண்ணுறதில்ல. கல்யாணத்தப்போ அம்மா வீட்டில் கொடுத்ததுன்றதுனால வெயிட்டாக இருக்கும். ஸோ கபோர்ட்லேயே வச்சுருக்கேன். நான் அதை எடுத்து யூஸ் பண்ணி மெயின்டைன் பண்ணுறது எனக்கு கொஞ்சம் கஷ்டம். அதனால் அந்தளவுக்கு நான் யூஸ் பண்ணுறதில்ல. நான் விளக்கு தேய்க்கிறதுக்கு சபீனா பவுடர், லெமன், சோடா உப்பு, அதுக்கப்புறம் கொஞ்சம் புளி வச்சு தேய்ப்பேன். இந்த ஆயில் இதெல்லாம் போடுறதுக்கு சபீனா பவுடர் யூஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் லெமனை சோடா உப்பில் தொட்டு அது தேய்ச்சோம் அப்படின்னா அது ஒரு நல்ல ஷைனிங்காக இருக்கும். லாஸ்ட்டாக புளியை வச்சு நல்லா தேய்ச்சிட்டு வாஷ் பண்ணி எடுத்துருவேன். இது மாதிரி பண்ணாலே போதும், விளக்கு நல்லா பளிச்சுன்னு இருக்கும். என்னோடய விளக்கு நான் அப்படி தான் எப்போவுமே வாஷ் பண்ணுவேன். நல்ல பளிச்சுன்னு இருக்கும், நல்ல எஃபெக்டிவாக இருக்குது. அதுக்கடுத்து என்கிட்ட கொஞ்சம் அகல் விளக்கு இருந்துச்சு. போன வருஷம் வாங்கினது, அதுக்கு முந்தின வருஷம் வாங்கின அகல் விளக்கு இருந்தது. அது கூட நான் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் புது விளக்கும் வாங்கியிருந்தேன். அதையும் ஒரு தடவை நல்லா கழுவி க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். ஏன்னா ட்ரை ஆகிடுச்சு அப்படின்னா ஈவினிங் அதுக்கு போட்டு வச்சுக்கலாம் அப்படின்றதுக்காக இப்போ காலையிலேயே எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். வாஷிங்லாம் முடிச்சுட்டு சரி அதை கொஞ்சம் நேரம் காய வச்சுட்டு அதுக்குள்ளே மத்தியானம் லஞ்ச் ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு லஞ்ச் ரெடி பண்ண நான் போயிட்டேன். முகனாக்கு ஆக்சுவலாக இன்றைக்கி ஸ்கூல் எக்ஸாம், அவளுக்கு ஹாஃப் இயர்லி எக்ஸாம் நடந்துகிட்ருக்கு. நைட் ஃபுல்லாக கண்டினியூஸாக மழை பெஞ்சிட்றதுனால அவளுக்கு ஸ்கூலும் லீவ் விட்டுட்டாங்க. நான் என்ன நினச்சேன்னா அவளை ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டுட்டு நம்ம பீஸ்ஃபுல்லாக எல்லா வேலையும் பார்க்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் என்னோடய பிளான் ஃபுல்லாமே கொலாப்ஸ் ஆகிடுச்சு. அவளுக்கு ஸ்கூல் லீவ் விட்டதுனால மினிமமாக என்னென்ன வேலை பண்ண முடியுமோ அதை மட்டும் தான் நான் அப்போதைக்கு பண்ணேன். அடுத்தது லஞ்ச் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டோம். லஞ்சுக்கு சுட சுட சோறு, சாம்பார், பொட்டேட்டோ ஃப்ரை, ஜவ்வரிசி போட்டு ஏதாவது ஸ்வீட் வைக்கணும் அப்படின்றதுக்காக ஜவ்வரிசி போட்டு மண்டை வெல்லம் வச்சு பாயாசம் பண்ணியாச்சு. அப்புறம் அப்பளம் ரெடி பண்ணி ஃபுல் ஸ்டமக் நல்லா சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு விளக்குக்கெலாம் போட்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்குள்ளே மோகனா நானும் பண்ணுறேன் அப்படின்னு வந்தா. அப்புறம் நான் மஞ்சள் வச்சு அவளுக்கு குங்குமம் வைக்க சொல்லி கொடுத்தேன். அவள் ஒன்று ஒன்றா வச்சா. அதுக்கப்புறம் எல்லா விளக்குக்கும் அவள் தான் திரி போட்டு ரெடி பண்ணான். இந்த ஃபங்க்ஷன்லாம் என்னோடய ரொட்டீன் ஒர்க்லேயும் நான் இந்தளவுக்கு ரிஸ்க் எடுத்து பண்ணுறதுக்கு காரணம் முகனா தான். அவளுக்கு நம்மளோட ட்ரெடிஷன் கல்ச்சர்ஸை பற்றி அவளுக்கு தெரிஞ்சுக்கணும், அவளுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் வரணும் அப்படின்றதுக்காக தான் எல்லாத்துலேயும் அவளையும் என்கேஜ் பண்ணி நான் எல்லாமே செய்கிறேன். ஏன்னா என்னோடய அப்பா அம்மா இந்த மாதிரி ஃபங்க்ஷன்லாம் பண்ணும்போது அதை பார்த்து தான் இதெல்லாம் இப்படி பண்ணுவாங்க அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதே மாதிரி நம்மக்கிட்ட இருந்தானே நம்ம குழந்தைங்க கற்றுக்குவாங்க. அப்போ நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது கரெக்டாக என்னென்ன பண்ணணும் அப்படின்றத நம்ம அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்து அதை ஃபாலோ பண்ண வைக்கணும்.
அதனால தான் எனக்கு இவ பண்ணுற வேலையெல்லாம் எனக்கு ஒரு வேளைக்கு 2 வேளை தான். குங்குமத்தெல்லாம் சிந்திலாம் வச்சுருந்தா. இருந்தாலும் அவள நீயும் பண்ணு அப்படின்னு சொல்லி அவள வந்து என்கரேஜ் பண்ணி பண்ண வச்சேன். அவளும் ஹாப்பியாக பண்ணா. ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டோட பண்ணா அவளும் எல்லா வேலையும். நானும் அவளும் பேசிட்டே எல்லா விளக்குக்கும் வந்து பொட்டு வச்சுட்டோம். அவள் என்கிட்ட ஒவ்வொரு கொஷினாக கேட்டுட்டு இருந்தா. ஏன் இதெல்லாம் நம்ம பண்ணுறோம், எதுக்காக பண்ணுறோன்னு கேட்டுட்டு இருந்தா. அதுக்கெல்லாம் ஆன்சர் சொல்லிகிட்டே பண்ணிகிட்டு இருந்தோம். அடுத்தது நிலவாசல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு மாக்கோலம் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பண்ணிகிட்டு இருந்தோம். நான் மஞ்சள் வச்சிட்டு இருந்தேன். அவள் வந்து குங்குமம் வந்து எடுத்து ஒன்று ஒன்றா டாட் டாட்டாக வச்சிட்டு இருந்தா. அவளுக்கு அதில் ஒரு ஹாப்பி. அப்புறம் எனக்கு கோலமே போட தெரியாது. சரி மாக்கோலம் போடுவோம் அப்படின்றதுக்காக சிம்பிளாக ஒரு கோலம் போடுவோம் அப்படின்ட்டு சிம்பிளாக தான் போட்டேன். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு போட்டேன். ஓகேவா இருக்குது. அவ்வளோதான். இதான் என்னோடய சிம்பிளான மாக்கோலம். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஒரு 3:30 அந்த டைம்லலாம் வந்து சரி பச்சரிசி மாவு கொழுக்கட்டை ரெடி பண்ணலாம். விளக்கு கொழுக்கட்டை மாதிரி ரெடி பண்ணுவாங்க. அதை ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உட்காந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஒரு 5, 6 கொழுக்கட்டை ரெடி பண்ணால் போதும் அப்படின்னு நினச்சேன். கடைசி அது வந்து ஒரு 8 கொழுக்கட்டை கிட்ட வந்துச்சு. இது வந்து ஒன்றும் இல்லை, வெறும் பச்சரிசி மாவில் வந்து சுடுதண்ணி ஊற்றி அதை வந்து அந்த கொழுக்கட்டையை வந்து விளக்கு மாதிரி ரெடி பண்ணுவாங்க. ரெடி பண்ணி அது இட்லி கொப்பரைக்குள்ளே வேக வச்சு எடுத்துருவாங்க. அவ்வளோதான். அதில் வந்து நம்ம ஈவினிங் வந்து எண்ணெய் ஊற்றி திரி போட்டு நம்ம விளக்கு மாதிரி அதை ஏற்றிக்கலாம். இந்த விளக்கு 3மே, இந்த விளக்கு 6ம் வந்து வீட்டில் வைக்கிறதுக்காக தான் இதை ரெடி பண்ணிகிட்ருக்கேன் நான். நாங்கள் அப்படியே டிவி பார்த்துட்டே வந்து இதை ரெடி பண்ணிட்டேன் நான். அவ்வளோதான். இட்லி கொப்பரைக்குள்ளே வேக வச்சு எடுத்துட்டேன். இது ஒரு 10 to 15 மினிட்ஸ் வெந்தால் கூட போதும். வேக வச்சு எடுத்துட்டோம். இப்போதைக்கு ஓரளவு எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. ஈவினிங் ஒரு 6 o'clockலாம் விளக்கேற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிவிட்டு ஏழராகவே எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டேன். திருவண்ணாமலையில் வந்து விளக்கு ஒளி ஏற்றினதுக்கப்புறம் நம்மளும் வீட்டில் விளக்கேற்றிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணி வச்சுட்டேன். பட்டு வேலை டயர்ட்னால எல்லோரும் கொஞ்சம் தூங்கிட்டோம். தூங்கி எழுந்திரிச்சு ஈவினிங் பார்க்கும்போது மணி 6 o'clock கிட்ட ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் எழுந்திரிச்சு கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகிட்டு டீலாம் குடிச்சிட்டு நானும் மோகனாவும் ரெடி ஆகிட்டோம். விளக்கு ஏற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விளக்கையும் எடுத்து வச்சு எண்ணெய்லாம் ஊற்றி விளக்கு ஏற்ற ஆரம்பிச்சிட்டோம். ஒரு 34 அகல் விளக்கு, 8 பச்சரிசி கொழுக்கட்டை விளக்கு, மாவிளக்கு வேறு போட்டிருந்தோம். அது எல்லாமே விளக்கெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு வீட்டு வாசலில் மழை ஆனால் பெஞ்சிட்டே தான் இருந்துச்சு. வீட்டு வாசலில், வீட்டுக்குள்ளே, கிச்சனில், பெட்ரூமில், மாடியில் எல்லா இடத்துலையுமே விளக்கு ஏற்றணும். ஏற்றி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பூஜை பண்ணிடலாம் அப்படின்ட்டு சாம்பிராணிலாம் போட்டு பூஜை பண்ணிவிட்டு கற்பூரம்லாம் காட்டிட்டு முடிச்சிட்டோம். அந்த மாவிளக்கு, இந்த தட்டு நிறைய விளக்கெல்லாம் ஏற்றிட்டு பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ரொம்ப மனசு நிறைவாக இருந்துச்சு இதெல்லாம் பார்க்கும்போது. ரொம்ப சந்தோஷமாக இந்த கார்த்திகை தீபத்தை நாங்கள் செலிப்ரேட் பண்ணிட்டோம். நீங்களும் செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். கண்டிப்பாக எப்படி செலிப்ரேட் பண்ணீங்க அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள். நான் அப்படியே எல்லா விளக்கையும் 2 எடுத்துகிட்டு வந்து வாசப்படியில், வெளி வாசலில், இந்த சுவரில் எல்லாத்துலேயும் நான் வச்சிட்டு இருந்தேன். கேட்டு ஃபுல்லாமே ஓப்பன் பண்ணிவிட்டு தனித்தனியாக வச்சுட்டேன்.
வாசலில் விளக்கெலாம் வச்சுட்டு வீடு ஃபுல்லாக கமன்னு சாம்பிராணி போட்டுட்ருக்கேன். ஹாலில், பெட்ரூம், கிச்சன் எல்லா இடத்துலையும் சாம்பிராணி போட்டேன். கொஞ்சம் அந்த டைமில் மழைலாம் கொஞ்சம் நின்னதுனால மாடியிலையும் கொண்டு போயிட்டு விளக்கெல்லாம் வச்சுட்டு வந்துட்டோம். சரி கொஞ்சம் நேரமாவது எரியட்டுமே, விளக்கு எரியிற வரைக்கும் எரியட்டும் அப்படின்ட்டு விளக்கெல்லாம் மாடியில் வச்சுட்டு வந்துட்டேன். அப்புறம் கற்பூரம்லாம் காட்டி சாமி கும்பிட்டு முடிச்சிட்டோம். லாஸ்ட்டாக வந்து தீபாவளிக்கு வாங்கின கொஞ்சம் பட்டாசெல்லாம் இருந்துச்சு. எப்போவுமே நாங்கள் சின்ன பிள்ளையில் இருக்கும்போதே வந்து தீபாவளிக்கு வாங்குகிற பட்டாசு கொஞ்சம் எங்கள் அம்மா வந்து எங்களுக்கு தெரியாமல் எடுத்து வச்சுருவாங்க. வச்சுட்டு கார்த்திகை தீபத்துக்கு அது கொடுப்பாங்க. அந்த டைமில் கார்த்திகை தீபம் அந்த வெடியெல்லாம் போட்டுட்டு நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணுவோம். அதே இதில் தான் நானும் மோகனாவுக்கு தீபாவளிக்கு வாங்கின பட்டாசு வந்து கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேன். அதை எடுத்து வச்சு நானும் அவளும் கொஞ்சம் பட்டாசுலாம் வெடிச்சிட்டு அத்தோட கார்த்திகை தீபம் செலிப்ரேஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நிறைய பேர் இந்த வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ.